அனைவருக்கும் வணக்கம். இது மீட்டு டிஎன்பிஎஸ்சி. நீங்கள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அன்றாட வாழ்க்கையிலே யூஸ் பண்ணுற டிஎன்பிஎஸ்சி ஹிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் போட்டதுக்கு பிறகு வேணால் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் வந்து உண்மையாக என்னென்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நீங்கள் புக்கையே படிக்க வேண்டாம். சும்மா ஒரு இப்போ 10th புக் 11th புக் எடுத்துட்டு அன்றாட வாழ்க்கையில் இது எங்கே பயன்படுது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறோம். இது நல்ல பிரியாணியாக இருக்குது, இதுதான் இருக்குது அப்படின்னா 1,00,000 பேர் லைக் பண்ணுறோம். ஆனால் வந்து யார் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களோ, யார் போட்டித் தேர்வுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க இதை பார்க்காதீங்க. தயவுசெய்து அந்த வீடியோலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நல்ல தரமான வீடியோவும் போடுறாங்க, அதை நீங்கள் நல்லா பாருங்கள். சில பேர் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஆசூன்னு சத்தம் போடுறாங்க. ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சின்னு என்னென்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. உங்கள் சிலபஸ் எடுத்து வச்சிங்க, அதுக்கு தகுந்த அன்றாட வாழ்க்கையில் நடைபெற நிகழ்வுகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்காது. இனிமேல் நீங்கள் குளிக்கும்போது ஒரு ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும். இது வந்து 10th புக்கில் சயின்ஸ் புக்கில் இருக்குது. டிஎஃப்எம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் பேசிக் மேட்டர் ஃபேட்டி மேட்டர் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் இதுதான் டிஎஃப்எம்ங்கிறது. ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்னு புக்கு பேக் ஆன்சர் இருக்கு. இது ஆனால் நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லுவேன். சில பேர்லாம் சூசு சத்தம் போடுவாங்க, அது நல்லா லைக் ஆகுது இதாகுது. இந்த வாட்டி நான் சொல்கிறேன், இது யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முதல்ல இப்போ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். குளிக்கும் போதும் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் குளிக்கிறீங்க, சோப் போட்டு தானே குளிக்கக்குள்ள குளியல் சோப்புக்கு டிஎஃப்எம் வந்து அளவு அதிகமாக இருக்கணும். ஏன்னா நல்ல தரமான சோப்புனா டிஎஃப்எம் அளவு வந்து அதிகமாக இருக்கிறது தான். டிஎஃப்எம்னா கொழுப்பு பொருள் தான். டிஎஃப்எம் கொழுப்பு அமிலம். டிஎஃப்எம்ங்கிறது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படிங்கிறது சுருக்கம் தான் டிஎஃப்எம்ங்கிறது. டிஎஃப்எம் தான் எல்லா சோப்லையும், குளியல் சோப்லையும் டிஎஃப்எம் கண்டிப்பாக இருக்கும். இது நாளையிலேருந்து நீங்கள் குளிக்கக்குள்ள டிஎஃப்எம்மோட அளவை பாருங்கள். இது கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. டிஎஃப்எம்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து குளிக்கக்குள்ள குளிக்கிற சோப் எடுத்து அதில் டிஎஃப்எம்னு ஒன்று போட்டிருக்கோம். அது எத்தனை % இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்னாடு மறக்காது. இதுமாரி அன்றாட நிகழ்வுகள் நீங்களே வந்து ஒவ்வொரு இதை படிக்கக்குள்ள இது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்காலத்துக்கும் அது மறக்கவே மறக்காது. நீங்கள் நிறைய உங்கள் தலைமுறைக்கு அது நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்வு எடுத்த அந்த வாழ்க்கை முடியும் வரைக்கும் கூட அது கண்டிப்பாக வந்து மறக்கவே மறக்காது. நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போனால் கூட வேலையில் இருக்கவங்களையும் மறக்காது. நீங்கள் உங்களுடைய ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட இது வாழ்காலம் பூரா மறக்கவே மறக்காது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது குளிக்கும் போதும் டிஎன்பிஎஸ்சி, நடக்கும் போதும் டிஎன்பிஎஸ்சி அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மறதிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மறதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமை. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற பெரிய பெரிய நல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆசூஸ் அதை பார்க்கக்குள்ள நல்லா பார்வைக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை பார்க்குறது வந்து உயர்ந்ததும் கிடையாது. பார்க்கறதுல நல்ல அழகாக இருப்பதெல்லாம் உயர்ந்ததும் கிடையாது, அசிங்கமாக இருக்கிறது தாழ்ந்ததும் கிடையாது. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உயர் எண்ணங்களில் உள்ளது வாழ்க்கை அப்படிங்கிற மாரிக்க. அதனால் வந்து நீங்கள் எப்பயும் சரி இந்த நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுமாரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அன்றாட வாழ்வில் டிஎன்பிஎஸ்சி, அன்றாட வாழ்க்கையில் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் எப்படி வந்து ஒரு கொஸ்டின்ஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது, கடைசி வரைக்கும் மறக்காமல் எப்படி நினைவு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. நம்ம சேனலை இது பண்ணுங்கள். இதுக்கு இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் வேணால் வீடியோ போடலாம். ஆனால் இதுமாரி வீடியோ நான் தான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாத வீடியோக்களை தயவு செய்து பார்க்காதீங்க. அன்றாட உங்களோட செயல்கள்லேயே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான இது இருக்குது. அதை நீங்கள் நடைமுறையிலே யூஸ் பண்ணலாம். அதுமாரி நிறைய விஷயம் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது 10th புக்கில் பின்னாடி உள்ள கொஸ்டின் தான். இது வந்து நான் வந்து ப்ரைவேட்டாக எடுக்கல. அந்த கொஸ்டின் 10th புக்கில் பின்பக்கம் உள்ள புக் பேக் ஆன்சரில் உள்ள கொஸ்டின் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.